கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 20:46 ஒரு 49 வரைக்கும் தென் திசை குறித்ததான தீர்க்க தரிசனம் 2 வாரமாக பார்த்துட்டோம். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா அது சம்பந்தமான ஆவிக்குரிய ரீதியான வசனங்கள் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறத பைபிள் ஸ்டடினா நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஓடுறதை விட அது என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கும்போது நம்ம ஆவிக்குரிய ரீதியாக அந்த உலகத்தில் நடைமுறை ரீதியாக நம்ம பார்க்கும்போது என்னன்னா நமக்கு படிக்கும்போது ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லையா. அதனால தான் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவங்களுக்கு இடையில சொல்கிறது. ஏன்னா இதுங்கும்போது பார்த்திங்கன்னா மனசில் நிற்காது, நம்ம கடமைக்கு போன மாதிரியே இருக்கும் ரைட்டா. இப்போ அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த வசனத்தோடு நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே உள்ளது தான் வசனம் எங்கெங்கே தொடர்பில் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி பார்த்துட்டோம்னா இன்றைக்கி அநேகமாக அதை முடிச்சிடலாம் ரைட்டா. எசேக்கியேல் 20:46 பார்த்திங்கன்னா தொடர்பான வசனம் எசேக்கியேல் 4:3 வாசிங்க. எசேக்கியேல் 26:47 வாசிச்சுட்டு நீ எசேக்கியேல் 4:3 வாசிங்க. அந்த தொடர்பு உங்களுக்கு தெரியும். மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை தென் திசைக்கு நேரே திருப்பி தெற்குக்கு விரோதமாக உன் வசனத்தை பொழிந்து தென்புறமான வயல்வெளியின் காட்டுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து தென் திசை காட்டை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன்னில் அக்கினியை கொளுத்துவேன். 47 மட்டும். அது உன்னில் பச்சையான சகல மரங்களையும் பட்டுப்போன சகல மரங்களையும் பட்சிக்கும். ஜுவாலிக்கிற ஜுவாலை அவிக்கப்பட மாட்டாது. தெற்கு துவக்கி வடக்கு மட்டும் 27 மட்டும். 47 மட்டும் முடியல. தெற்கு துவக்கி வடக்கு மட்டும் உள்ள தேசம் எங்கும் அதனால் வெந்து போகும். 47 வரைக்கும் 20:47 முடிச்சாச்சு. அடுத்து எசேக்கியேல் 4:3 வாசிங்க. மேலும் நீ ஒரு இருப்பு சட்டியை வாங்கி அதை உனக்கும் நகரத்துக்கும் நடுவாக இருப்பு சுவராக்கி அது முற்றுகையாய் கிடக்கும்படி உன் முகத்தை அதற்கு நேராய் திருப்பி அப்போ என்ன சொன்னார்? முற்றுகையிடக்கூடிய இருப்பு சட்டியை அடையாளப்படுத்தின தேவன். அப்போ யூதா திசை யார் வரப்போறா, நேபுகாத்நேச்சார் வரப்போறேன் நீ என்ன பண்ண, ஒரு இருப்பு சட்டியை வாங்கி என்ன செய்ய, அதை போட்டு தெற்கு திசைக்கு நேராய் திருப்பி வர்ற பாதைக்கு நேராய் திருப்பி. அப்போ அடையாளம் கத்தை காட்டின தேவன் என்ன செய்கிறாரு? தீர்க்க தரிசனம் மூலமாக சரி பேசிட்டு அந்த காரியத்தையும் செய்கிறார். எந்த காரியத்தையும் பேசாமல் அவர் செய்கிறதே இல்லை. உலகம் அழிய போதுன்னு சொல்லி சொல்கிறவங்க கூட கத்திட்ட இப்போ இருந்து ஆதாமியவால் படைச்சப்போ என்ன சொல்லிட்டாரு? இந்த உலகம் அழிவுக்காக நியமிக்கப்பட்டு இருக்குதுங்கிறது ஆரம்பத்தில் சொல்லிட்டார். அப்போ முடிவு எல்லாத்தையுமே அவுட்லைனில் என்ன செஞ்சிட்டாரு? காமிக்கிறாரு. நம்ம கர்த்தருக்குள்ளே போகும்போது டோட்டலாக ஏகப்பட்ட காரியங்களை விளக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் என்ன பண்ணுறாங்க வேத வல்லுநர்கள், இது சரியா அது சரியா, இது தவறு அது தவறு அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் பார்த்திங்கன்னா வேதத்தில் ரட்சிப்புக்கு ஒரு எண்டு வச்சுருக்கிறார், நரகத்துக்கு ஒரு எண்டு வச்சுருக்கிறார், பாவத்துக்கு ஒரு எண்டு வச்சுருக்கிறார், பரலோகத்துக்கு ஒரு எண்டு வச்சுருக்கார். சில காரியங்கள் இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பில் வரப்போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷம் 4000 வருஷங்கள் சொன்னால் வெயிட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் உள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு அவர் பிறப்பின் வருகையா, பகிரங்க வருகையா, ரகசிய வருகையா, வார்த்தை சொல்லப்படலை, சில ரகசிய வருகை சொல்லப்படணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த உலகத்துக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறோன்னா அந்த ரகசியம் வரும்போது நமக்கு என்ன செய்யணும்? அந்த வித்தியாசம் தெரியறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். வேதத்தில் எதாவது சொல்லப்படல. நினையாத நேரத்தில் வருவார். நினையாத நேரத்தில் வருவார்னா பகிரங்க வருகை இருக்குது, நினையாத நேரத்தில் வருவார். ரகசிய வருகை நினையாத நேரத்தில் தான் வருவார். அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமான வருகைகளை குறித்து சொல்லும்போது இந்த நாம் அந்த காலத்தில் நம்ம இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டார், அந்த உலகத்துலேருந்து பிறந்துட்டார் அப்படின்றதுலாம் நமக்கு என்ன தெரியல. அதுக்குரிய அந்த வேத வல்லுநர்கள் பரிசுத்தவான்களை எதிர்பார்த்தது எப்படி அப்படிங்கிற காரியங்கள் நமக்குன்னா அது நமக்கு விரிவான தகவல் நமக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ 2 வருகை இருக்குது. என்ன வருகை இருக்குது? ரகசியமாக மணவாட்டி சபை இல்லை, மணவாட்டி சபை லாஸ்ட்டில் கொண்டு போகிறாரு. ரகசியமாக அவருடைய பரிசுத்தவான்களை கூட்டி சேர்த்து அவருடைய சபை என்ன செய்வார்? விலைக்கரையமான சபை என்ன செய்கிறாரு? ஒரு குரூப் என்ன செய்கிறாரு? கூட்டிகிட்டு போகிறார் அவருக்காகவே ஓடுனவங்களை. அப்படி ஓடுகிற ஒரு வருகை இருக்குது, பகிரங்க வருகை 2 இருக்குது. ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா 2 ஒரே வருகை தான், சில ரகசிய வருகை இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அது நமக்கு எப்படி இருந்துச்சுன்னா திட்டமும் தெளிவுமாக பார்த்திங்கன்னா வேதத்தில் இருந்தாலும்
அதை எண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனங்கள் இந்த இடத்துல ஒரு வசனம் இருக்கும்போது இதையும் நம்ம வந்து சேர்க்கும்போது இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம நிச்சயத்தை சொல்ல முடியாத வந்து குழப்பவாதிகளை செய்யலாம் குழப்பிக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. இதனால மனுஷன வேதத்தை வந்து என்ன செய்யணும், ஆராய்ந்து அறியணும். கண்ட பிரசங்கங்களை கேட்கக்கூடாது. நமக்கு கர்த்தர் என்ன வெளிப்படுத்துகிறாரு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் வெளிப்படுத்துகிற தேவன் இல்லை. தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது வசனத்தை உயிர்த்து ஆராய்ந்து அறியும் போது அது என்ன செய்ய பொன்னான தங்கத்தில் வந்து தேய்க்கும் போது என்ன செய்யும், ஒரு வசனத்தை உராய்ந்து தேய்ச்சி பார்க்கும்போது என்ன செய்யணும், அதனுடைய காரியங்கள் வந்து வெளிப்படும். அப்படி காரியங்கள் நமக்கு வந்து வெளிப்பட்டாலும் அதை திரும்ப என்ன செய்ய வேதத்தோடு ஒட்டி உரசி பார்க்கணும். எப்பேற்பட்ட தவறுகள் வந்து எங்கேயுமே நிகழக்கூடிய காலங்கள் நம்ம இருக்கிறோம். நீங்கள் வந்து கூகுள் வந்து கரெக்டாக சொல்லும், ChatGPT கரெக்டாக சொல்லணும். அந்த இயந்திர மனிதன் என்ன செய்யக்கூடாது, அதில் ஒரு ஊரா மாதிரி வச்சுக்கலாம், வைக்கக்கூடாதுன்னு சொல்ல. ஒரு தகவல் நமக்கு தேவை அப்படிங்கும்போது ஏஐ நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, ChatGPT பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு குரூப் வந்து சொல்கிறாங்க. ஆண்டவர் வந்து அனுமதிச்சிருக்காரு, அதுக்குன்னு ஒரு லெவல் இருக்குது ரைட்டா. அப்போ அது சொல்கிறேன் ஏன்னா நமக்கு வேறு சரியாக தெரிஞ்சாதான் ChatGPT என்ன ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறேன், ஏஐ என்ன பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறேன், என்ன பண்ணி வைக்கிறேன். உலகம் வந்து என்ன செய்யுது, ஏஐ வந்து சரி ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறது. இயந்திர மனிதன் பேசாத மிருகம் பேசிட்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதுனால இந்த ஏஐ தான் பார்த்திங்கன்னா அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை நம்ம சொன்னால் வேதத்தின் வசனத்தின் ஆதாரத்தோடு நம்ம என்ன செய்யணும், நாம் வந்து அதை கற்றுக்கிறோம். பேசாத மிருகம் பேசிட்டு அப்படிங்கும்போது மிருகத்தின் ஆவி என்ன செய்கிறாரு, அந்த நாட்கள் என்ன செய்கிறாரு, எழுப்புகிற தேவன். உயிருள்ள மிருகம் என்ன செய்கிறாரு, ஒரு மனுஷனை உருவாக்குகிற தேவன். இன்றைக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா, இந்த மூன்று மாதிரி அவன் அந்தி கிறிஸ்து அப்படின்னு பார்க்கும்போது அங்கே என்ன இருக்குன்னா வலு சர்ப்பம், மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி, அப்படி மூன்று விதமாக அவன் சரி அவன் வந்து வெளிப்படும் போது இந்த மிருகத்தின் ஆவி வந்து அந்த நாட்களை வந்து கிரியை செய்கிறத வந்து பேசாத மிருகம் பேசிட்டு அப்படின்னு சொல்லி இதை என்ன பண்ணிடுறாங்கன்னா ஏஐயோடு என்ன செஞ்சுறாங்க. நீங்கள் என்ன தான் ஏஐ நீங்கள் பார்த்தாலும் என்ன தான் ChatGPT பார்த்தாலும் யார் ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறாங்கன்னா இங்கே உலகத்தில் இருக்கிற மனுஷங்க தான் என்ன செய்கிறாங்க ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அதையே நம்ம நம்பியிருக்கக்கூடாது, அதை நம்ம எதிர்த்து மனுஷோட பிரசங்கம் பண்ணக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையை நடத்தக்கூடாது. எப்படி நமக்கு வந்து ஆரம்ப காலங்களில் செல்லை பயன்படுத்தாத ஆட்கள் உண்டு, ஆரம்ப காலங்களில் ரேடியோ பயன்படுத்தாத காலங்கள், ஆரம்ப காலங்களில் தியேட்டருக்குள்ளே போயிட்டு வெளியில் ஓடி வந்த நாட்கள் உண்டு. நடந்த சம்பவம் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய தேட்டர், தங்கம் தேட்டர்னு நினைக்கிறேன், மறந்து போச்சு. அந்த தேட்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ஜின் ரயில் உள்ள ஒரு படம், அது வந்து ஆவண படமா இல்லை சினிமா படமா அது மறந்து போச்சு. அந்த படத்தை வந்து காமிக்கும்போது அந்த ட்ரெயின் வந்து முன்னாடி வரல சிக்கு முன்னாடி வந்து தேட்டரில் உள்ள எல்லாமே வந்து சொல்லிவிட்டேன். அப்படிப்பட்ட காலங்கள் வந்து இப்போ நீங்கள் நம்ம ட்ரெயின் பயன்படுத்தாமல் இருக்கிறோமா, அதில் எல்லாவற்றும் மனுஷன் தெளிவு உள்ளவர்களாக இருக்கணும், தெளிவு உள்ளவங்களாக இருக்கணும். ஆண்டவர் வந்து எதுக்கு இருக்கிறாரு, அதையே நான் சார்ந்து கொள்ளக்கூடாது, இதுக்கு முரண்பாடான விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது. நம்ம வந்து திணிக்கும் போது இன்றைய கால சமுதாயத்தை நம்ம ஆதாயம் பண்ண முடியாது. அவன் ஏஐலே வளர்றேன், அவன் ChatGPTலே வளர்றேன், அவன் கூகுளுக்குள்ளே வளர்றேன். நீ இதை பயன்படுத்தாது அப்படிங்கும்போது அவனுக்கு என்ன வரும், அதில் ஒரு குழப்பம் வரும், ஒரு வெறுப்பு வரும். அப்போ நாம் எப்படி இருக்கணும், தெளிவுள்ளவர்களாக செய்யணும் இருக்கணும் ரைட்டா. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிவி வந்துச்சு, டிவி வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனா வந்து மேலே இருக்குது, ஆமோஸ்லேயே ஆபகுக்குள்ளே என்னமோ இருக்கும், பலகலி வழியாக ஏறுதான் கல்லர் மாதிரி வரும், அதை ஒரு எடுத்து பிரசங்கமாக வந்து செஞ்சாங்க. பட் நாங்கள் அப்போ அதெல்லாம் நாங்களும் உண்மைன்னு தான் நினச்சேன். அது வந்துச்சு, அது கர்த்தர் வந்து எதையுமே நன்மைக்காக அனுப்புகிற தேவன், நன்மைக்காக ஏற்படுத்துகிற தேவன். பிசாசு என்ன செய்யணும், அந்த தீமையின் கண்ணிகளை என்ன செய்ய சூழ பண்ணுகிறான். அந்த நன்மையாகவே நீங்கள் இருக்கும் அந்த இடத்துல. நீங்கள் எந்த ஒரு பொருளை அந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளை எடுத்துட்டாலும் நன்மைகள் நிறைந்த காரியங்கள் வந்து இருந்தாலும் அது தீமைகள் கலந்துருக்கு அப்படின்னா படைத்த தேவன் நன்மைகள் என்னைக்கு சரி. அவன் வந்து உள்ளே வந்துட்டேன், இன்றைக்கி ஒரு கத்திரிக்காயை படைக்கிறாரு, கத்திரிக்காயை வந்து நன்மைக்காகவே படைக்கிறாரு. பிசாசு வந்து தீமையான மாற்றிட்டான வருஷம் நன்மைகளை என்ன செய்யறாரு, எடுத்து போடுகிற தேவன் அல்ல. கர்த்தர் எப்பவுமே நீதி உள்ளவர், இரக்கம் உள்ளவர், உருக்கம் உள்ளவர், தான் சொல்றதிலும் தான் செய்கிறதிலும் சரி, சொன்னதை செய்கிறவர், சொன்னதை மாற்றுகிற தேவன் இல்லை, அதே மாதிரி கொடுத்ததை திரும்ப வாங்குகிற தேவனும் அல்ல. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது மூலமாக புரியணும், வேதத்தின் மூலமாக புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா விஷயத்திலும் வச்சோன்னா புரிந்து கொள்ளலாம். சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ எந்த காரியத்தை என்ன செய்கிறாரு, கர்த்தர் என்ன செய்கிறாரு, தீர்க்கதரிசனம் மூலமாக யூதாவுடைய அழிவை குறித்து என்ன சொல்கிறாரு, கர்த்தர் வெளிப்படுத்தின தேவனாக இருக்கிறார். எசேக்கியேல் 13:17 வாசிங்க.
மனுபுத்திரனே, தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற உன் ஜனத்தின் குமாரத்திகளுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி உன் ஜனத்தின் குமாரத்திகள், உன் ஜனத்தின் குமாரத்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதா தேசம் தான். சரியா? அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? யூதா தேசத்தை விரோத மனுஷர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். எசேக்கியேல் 23:2. மனுபுத்திரனே, ஒரே தாயின் குமாரத்திகளாகிய 2 ஸ்திரீகள் இருந்தார்கள். எசேக்கியேல் 23:2. மனுபுத்திரனே, ஒரே தாயின் குமாரத்திகளாகிய 2 ஸ்திரீகள் இருந்தார்கள். அடுத்து படிக்கும். அவர்கள் எகிப்திலே வேசித்தனம் பண்ணினார்கள். அவர்கள் எகிப்திலே வேசித்தனம் பண்ணினார். இங்கே 2 பேரையும் சொல்கிறார். யாரை சொல்கிறாரு? வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். அகோலிபால் இன்னொன்று 2 வரும். அதை குறித்து அப்போ படிப்போம். அடுத்து வந்து அகோலிபால். ஆமோஸ் 7:16 வாசிங்க. ஆமோஸ் 7:16. 16. இப்போதும் நீர் கர்த்தருடைய வார்த்தையை கேள். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லாதே, ஈசாக்கின் வம்சத்தாருக்கு விரோதமாக ஒன்றையும் சொல்லாதே என்று சொல்லுகிறாயே. ஆமோஸ் 7:16. ஆமோஸ் 7:16. இப்போதும் நீ கர்த்தருடைய வார்த்தையை கேள், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லாதே, ஈசாக்கின் வம்சத்தாருக்கு விரோதமாக ஒன்றையும் சொல்லாதே என்று சொல்லுகிறாயே. 14வது வசனம். இது நிமித்தம் உன் பெண் ஜாதி நகரத்திலே வேசியாவார். ஆமாம், வேசித்தனத்தை குறித்து பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேரும் சொல்லுவார். இஸ்ரவேல்லாம் வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் 2 பேரும் இணையப்படும். வடக்கு ராஜ்யத்தை வச்சுக்கலாம். ஈசாக்கு வம்சத்தான் போது தெற்கு ராஜ்யம் வடக்கு ராஜ்யம் 2மே இருக்குது. இந்த இடத்துல வந்து 2மே நம்ம வச்சுக்கலாம். ஈசாக்கு வந்து தெற்கு ராஜ்யம் வச்சுக்கலாம். ஏசாயா 30:6. தெற்கே போகிற மிருக ஜீவன்களின் பாரம், துஷ்ட சிங்கமும் தெற்கே போகிற மிருக ஜீவன்களின் பாரம். ஏசாயா 30:6. தெற்கேன்னா எகிப்து இருக்குது. அப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா பழையபடிக்கு அங்கே என்ன செய்கிறாங்கன்னா போகிறாங்க, எரேமியாலாம் போகிறாங்க இல்லையா, திரும்ப போய் பண்ணுறாங்களா. அப்போ அதுக்குரிய தீர்க்க தரிசனம் மிருக ஜீவனம் கூட்டிகிட்டு போவாங்க. தெற்கே போகிறார். அடுத்து எரேமியா 13:19. தெற்கில் உள்ள பட்டணங்கள் அடைக்கப்பட்டன. ஆமாம், தெற்கு அதுக்கடுத்து யூதா வருதா? ஆமாம், அவை திறப்பார் இல்லை. யூதா அனைத்தும். ஆமாம், தெற்கில் உள்ள பட்டணம் வந்து யூதாவுக்குரிய எல்லா பட்டணங்களும். அப்படின்னு பார்க்கும்போது முக்கிய பட்டணங்கள் பார்த்திங்கன்னா எருசலேம் இருக்குது, பெத்லஹேம் இருக்குது, எப்பிரோன் அவங்களுடைய கல்லறை இருந்துச்சு இல்லையா, கல்லறை, அந்த பட்டணம் முக்கியமான பட்டணம் அப்படின்னு பார்க்கும்போது. அப்புறம் கோலியாத்து அவன் சண்டை போடுவான் இல்லையா, அவன் பேர் என்ன, தாவீது, அது அசக்கா பட்டணம், அது ஒரு பேர் போன பட்டணம், பெயர் சபா. அப்புறம் தெக்கோவாஸ்திரி ஒருத்தி வருவா, தாவீதை வந்து பார்க்க வர்றது. அப்புறம் இது எங்கேதி நீரூற்று. இப்படி முக்கியமான பட்டணங்கள் செய்கிறாங்கன்னா அடைக்கக்கூடிய இந்த தீர்க்க தரிசனம் எரேமியால வந்து சொல்லியிருக்கிறார். அடுத்து வந்து 20:47 வாசிங்க. இப்போ 20:46 பார்த்துட்டோம். தென் திசை பட்டணங்கள் இசைக்கு நாட்டுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் அப்படின்னு பார்க்கும்போது எசேக்கியேல்ல இருக்குது, ஆமோஸில் இருக்குது, ஏசாவில் இருக்குது, எரேமியால தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். 20:47 வாசிங்க. எசேக்கியேல். தென் திசை காட்டை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேள். கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன்னில் அக்கினியை கொளுத்துவேன், அது உன்னில் பச்சையான சகல மரங்களையும் பட்டுப்போன சகல மரங்களையும் பட்சிக்கும். ஜுவாலிக்கிற ஜுவாலை அவிக்கப்பட மாட்டாது. தெற்கு துவக்கி வடக்கு மட்டும் உள்ள தேசம் எங்கும் அதனால் வெந்து போகும். ஆமாம், முடிவு என்ன சொல்கிறார்? 20:40 தீயை கொளுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். இதை குறித்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 19:23 வாசிங்க. 2 ராஜாக்கள் 19:23.
உன் ஸ்தானாதிபதிகளைக் கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து, என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதன் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரி விருட்சங்களையும் நான் வெட்டி, அதன் கடையாந்தர தாபரம் மட்டும் அதன் செழுமையான வனம் மட்டும் வருவேன் என்றும். ஆமாம், சனகரிப்பு வந்து யூதா தேசத்துக்கு எதிராக, எருசலேமுக்கு எதிராக வர்றாங்க இல்லையா சனகரிப்பு, அந்த காரியங்களை குறித்து தான் அந்த இடத்துல தீர்க்க தரிசனமாக சொல்லியிருப்பார். எசேக்கியேல் 21:4 வாசிங்க. நான் உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ண போகிறபடினால் தெற்கு துவக்கி வடக்கு மட்டும் உள்ள எல்லா மாம்சத்துக்கும் விரோதமாக என் பட்டயம் அதன் உரையிலிருந்து. ஆமாம், அவருடைய பட்டயம் என்ன செய்யும், அடையாளத்தில் அவருடைய பட்டயம் எப்படிப்பட்ட பட்டயம் ஆடுன்னு சொல்லி பாபிலோனுடைய ராஜாவுடைய பட்டயத்தை என்ன செய்கிறாரு, யூதா தேசத்துக்கு எதிராக வந்து இது பண்ணுறாரு. இங்கே என்ன படித்தோம், பச்சை மரம் பட்டு போன மரம். இங்கே என்ன படித்தோம், சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும். அப்போ இது அங்கங்கே கத்திர செய்கிறாரு, சொல்லி வச்சிருக்கிறார். தொடர்பு வாசனை எதுக்கு பார்க்குறோன்னு சொல்லி வச்சிருக்கிறார். ஏசாயா 13:8 வாசிங்க. ஏசாயா 13:8. அவர்கள் திகிலடைவார்கள், வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும், பிள்ளை பெறுகிறவளைப் போல வேதனைப்படுவார்கள், ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்ப்பார்கள், அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாக இருக்கும். ஆமாம், கஷ்டத்தின் மத்தியில் கடந்து போகும்போது எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா, தீ கொளுத்துன இப்போ நெருப்புக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்து மூஞ்சி எப்படி இருக்கும், சாம்பல் படிஞ்சு போய் கடங்கரேன்னு இருக்குமா, அப்படிப்பட்ட நிலையில் இருப்பாங்கன்னு ஏசாயாவோட தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார். அடுத்து வந்து ஏசாயா 9:18-19 வாசிங்க. ஏசாயா 9:18. ஆகாமியமானது அக்னியைப் போல எரிகிறது, அது முச்செடியையும் நெருஞ்சிலையும் பற்றிக்கும், அது நெருங்கிய காட்டை கொளுத்தும், புகை திரண்டு எழும்பும், சேனைகளின் கர்த்தருடைய சினத்தால் தேசம் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கு இரையாவார்கள், ஒருவனும் தன் சகோதரனை தப்பவிடான். அக்கினிக்கு இரையாவார்கள். ஏசாயா 9 வந்து அக்கினிக்கு இரையாவார்கள்னு சொல்லிட்டார். அப்போ அக்கினிக்கு இரையாவார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே முடிச்சிட்டார். 20:47 அடுத்தானே அக்கினிக்கு முடிச்சிட்டார். அக்கினிக்கு முடித்தாலும் அங்கே ஒரு கூட்டத்தார் என்ன செஞ்சார் வச்சுருக்காரு. அதுக்கு வந்து நம்ம தனிப்பட்ட விதத்தில் இப்போ நம்ம யூதாவின் தீர்க்க தரிசனம் அப்படி பார்க்கும்போது அதை மட்டும் நம்ம கவரேஜ் பண்ணுறோம். அடுத்து வந்து இதுலேருந்து எப்படி அவங்க தப்பு வச்சு மீட்கப்பட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வருவாங்க அப்படிங்கும்போது அதை குறித்து நம்ம தனியாக தான் நம்ம வந்து பார்க்கணும். சரியா? அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 20:48 வாசிங்க. எசேக்கியேல் 20:48. 2 திசை தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்த்துட்டு வரோம், வசனங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். கர்த்தராகிய நான் அதை கொளுத்தினேன் என்பதை எல்லா மாம்சமும் காணும், அது அவிக்கப்படுவது இல்லை என்று சொல் என்றார். ஆமாம், இந்த அக்கினியை வந்து யார் கொளுத்துறாங்கன்னா ஆண்டவர் கொளுத்துறார். ஆண்டவர் கொளுத்துகிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 7:20 வாசிங்க. ஆதலால் இதோ என் கோபமும் என் உக்கிரமும் இந்த ஸ்தலத்தின் மேலும் மனுஷர் மேலும் மிருகங்கள் மேலும் வெளியின் மரங்கள் மேலும் பூமியின் கனிகள் மேலும் ஊற்றப்படும், அது அவியாமல் எரியும் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமாம், எகிப்தில் என்ன பண்ணார், எகிப்தில் உள்ள ஜனங்களுக்கு என்ன செஞ்சார், இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததாக இருக்கார். ஆனால் இப்போ அதே வாதிகள் என்ன செய்கிறாரு, யாருக்கு கொண்டு வர்றாரு, யூதா பட்டணத்துக்கு கொண்டுட்டு வர்றாரு. எரேமியா 21:5 7:20 வாசிங்களா? 21:5 வாசிங்க. நான் நீட்டின கையினாலும் பலத்த புயத்தினாலும் கோபமும் உக்கிரமும் மகா கடுமையுமாக உங்களோட யுத்தம் பண்ணி, யுத்தம் சண்டை போடுற ஆண்டவராக இருக்கிறார். இப்போ அந்த காலத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் படித்தோம். இப்போ வந்து அமெரிக்கா வந்து என்ன பண்ணுது, ஈரான் கூட சண்டை போடுறதுக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா கப்பல் வந்து எங்கே நிற்கிதுன்னா
வளைகுடா பகுதி எந்த இடம்னு சொல்லி அவங்க வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க இருக்கிற இடம் வந்து அந்த அணு ஆயுத கப்பல் வந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க கூடாதுங்க வச்சுருக்காங்க. அந்த வளைகுடாவே நமக்கு இந்த மேப்பில் வந்து எந்த இடம்னு நமக்கு தெரியாது. இப்போ ஈரான் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து என்ன செய்யலை, வசதி இல்லை. இப்போ உள்ள நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா டாலர் வந்து ஒரு டாலர் வந்து 90 ரூபாய் இருக்கான். 90 ரூபா. ஆரம்ப காலங்களில் வந்து ஆங்கிலேயர் வந்து இங்கே வந்து நமக்கு இந்தியா நாட்டை அடிமைப்படுத்தி ஆளுகை செய்யும்போது நமக்கு 1 ரூபாய்க்கு டாலர் வந்து எவ்வளோ கம்மியாக இருந்துச்சு சொன்னாங்க. 45 ரூபாயா ஏதோ ஒன்று வந்து கம்மியாக இருந்துச்சு சொன்னாங்க. அப்படி இது இப்போ பொருளாதாரத்தில் வந்து என்ன செஞ்சு அது வந்து முந்தி வந்துடுச்சு. ஈரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாலர் வந்து 14.5 லட்சம் ரூபாயாம். எத்தனை ரூபாயா? 14.5 லட்சம் ரூபாயாம். 90 ரூபாய் இங்கே இருக்குது, 14 லட்சம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா டெக்ரான்கிற தலைநகரத்தில் வந்து எதுவும் தண்ணின்னு எதுவும் இல்லையா, அரசுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்துகிறதா யார் சொல்கிறா? அமெரிக்கா உள்ளே நடக்கிறது நமக்கு தெரியலை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறேன். அப்படிங்கும்போது அதை நம்ம நம்புகிற மாதிரி இல்லை. சில இதில் நம்ம தேடி பார்த்தாலும் அவனு எதையாவது ஒன்று தான் சொல்கிறேன். நியூஸ் சேனலில் ஒன்றா அவனு எதையாவது ஒன்று சொல்கிறேன். அப்போ நமக்கு ஒரு அவுட்லைனாக பார்க்கும்போது அங்கே என்ன செய்யணும், இது உண்மையாக இருக்குது. 14 லட்சம் ரூபா. டெக்ரான் வந்து தண்ணி இல்லை, ஜனங்கள் வந்து அரசுக்கு எதிராக வந்து போரிடுறாங்க. அப்போ அதை அடக்கு முறையை வந்து கட்டவிழ்த்து, சர்வாதிகாரம் கட்டவிழ்த்து ஜனங்களை வந்து கொள்கிறாங்க. ஏன்னா முஸ்லீம்ஸோட குணங்களே அப்படித்தானே. பாகிஸ்தானில் வந்து ஒரு ஆட்சிக்கு வந்தால் அங்கே முதலிடம் செஞ்சுருவாங்க, கொண்டுருவாங்க. அது எப்படிப்பட்ட கோத்திரம்னு நமக்கு வந்து கணிக்க முடியலை. ஆமாம், இவங்க வேறு ரஷ்யா, இந்த கிம்மு, ஜப்பான், சீனாலாம் நம்ம வந்து தேடலை போகும்போது அவங்க எந்த கோத்திரன்னு தகவல் தெரியல. அப்படிங்க நமக்கு எருசலேம்னா இஸ்ரேல் கோத்திரத்தில் யூதாவும் பென்யமீன் இருக்காங்க. பென்யமீன் வாய் திறந்து சொல்கிறாங்க சந்ததின்னு சொல்லி. ஆமாம், யாப்பேத்தின் சந்ததின்னு பார்த்தோம். யாப்பேத்தின் சந்ததின்னு பார்க்கும்போது அவங்க வந்து கடந்து வரும்போது மேதியா, பெர்ஷியா அப்படிலாம் பார்க்குறோம். அர்த்தசஸ்திரான்னு பார்க்குறோம். யாரு அவங்க கோத்திரம் கிடையாது, அவங்க வந்து சந்ததி. 3 சந்ததி. நோவோட பசங்க தான் 3 சந்ததி. கோத்திரம் வந்து யாக்கோவுடைய 12 கோத்திரம். கோத்திரம், சந்ததி, வம்சாவழின்னு சொல்லி சொல்லுவாங்க. வம்சானா இந்த தலைமுறையை வச்சு வம்சாவழின்னு சொல்லுவாங்க. இந்த ராஜாக்கள் வந்து ராஜவம்சம், பாண்டிய வம்சம், சோழ வம்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட தலைமுறை. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மிங்கிள்டு. அப்போ வந்து நம்ம யாப்பேத்தின் சந்ததி பிரிஞ்சு போனாங்க, அங்கே அங்கே குடியிருந்தால் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ அதே பிரிஞ்சு போன யாப்பேத்தின் சந்ததி வந்து ஐரோப்பாவில் இருக்கிறவங்க மிங்கிள்டு ஆகிட்டாங்க. இப்போ யாரெல்லாம் மிங்கிள் ஆகலை அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேவேலர் வந்து இந்த பென்யமீன் கோத்திரம்னு சொல்லி சொல்கிறாங்க, யூதா கோத்திரம்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. அடுத்து வந்து லேவி கோத்திரத்தில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் மிங்கிள் ஆகாமலே அவங்களுடைய இந்த ரத்த டெஸ்ட் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அதில் வந்து தெரிஞ்சிட்டும் போது கலப்பினம் ஆகாமல் இருக்கிறதுனால இஸ்ரேல் நாட்டில் இருக்கிறவங்க யூதா பென்யமீன் கோத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் அதெல்லாம் பார்க்குற தேவன் இல்லை, கலப்பின தேவன் அப்படிலாம் பார்க்குற தேவன் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவன் இருக்கான்ல, நம்ம முகமது நபி வந்து முஸ்லீம் இதை ஒன்று கொண்டு வரலாம். அவங்க வந்து அந்த சண்டை போட்டு ஜனங்களை வந்து அந்த இடத்துல வந்து அப்போ ராஜாக்கள் நிறைய பேர் வரலாறு இருக்குது. ராஜாக்கள் வந்து தங்களை வந்து ஆளுகை செய்யும்போது ஒரு இப்போ வாடிப்பட்டி பட்டணத்தை வந்து ஃபோர்ஸை வந்து பிடிச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற அது பூரா அவனுக்கு தானே சொன்னான். அப்படி வந்து பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே முஸ்லீமில் வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்து இப்போ வந்து அந்த முஸ்லீம் நாடாக வந்து அதில் என்ன ஒரு இதுங்கெல்லாம் முஸ்லீம் நாடாகவே நிறையா வந்து முஸ்லீம் கலப்பினம், அரேபிய கலப்பினம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, முஸ்லீம் கலப்பினம் இருக்காங்க, கிறிஸ்தவ கலப்பினம் இருக்கிற மாதிரி என்ன சொல்லலைன்னா இப்போ ஆப்பிரிக்காவில் இருக்கிறாங்க, நிறைய இடங்களில் வந்து கிறிஸ்தவ கலப்பினம் இருக்குது. அவங்க கொஞ்சம் தனித்துவமாக இருக்கிறாங்க. இப்போ ஆப்பிரிக்காவில் ஒரு கலப்பினம் இருக்குன்னா அவங்க தனித்துவமாகவே வந்துட்டுருக்காங்க. அதான் ஆதியில் இருக்கிறவங்க அப்படி பழங்குடிகள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் மிங்கிள் ஆயிடுறது தவறில்லை. ஆனால் இவ்வளோ கொடூரமாக இருக்கிறாங்களே, இவங்க என்ன கோத்திரம் அப்படின்னு தேடும்போது பார்த்திங்கன்னா எந்த கோத்திரம் கிடையாது, ஒரு கலப்பின கோத்திரம். முஸ்லீம் வரான், அரேபியன் இப்போ நம்ம அரேபிய சுற்றி இருக்குன்னா அரேபியர்கள் வந்து கலப்பினம், முஸ்லீமும் இந்த முஸ்லீம் மதத்தை சார்ந்தனால இந்த அரேபியர் கலப்பினம். இப்போ படிச்சுட்டு வந்தோம்ல ஏதோமில் இப்படி இல்லை, ஏதோமில் இருக்குல்ல. ஆனால் இப்போ நம்ம ரஷ்யா பக்கம் அப்படி பார்க்கும்போது யாப்பேத்தின் சந்ததின்னு மட்டும் நமக்கு தெரியும்.
இன்றைக்கி நம்ம வந்து மனாசே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜப்பானில் வந்து மனாசே கோத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃப்ரான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யார் ரூபன் கோத்திரம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சீனான்னு எடுத்து ஒரு தேடல்கள் போனால் எந்த கோத்திரம்னு தெரியலங்களா. ரஷ்யா கிம் அப்படி பார்த்தா அவங்க எந்த கோத்திரம்னே தெரியல அந்த மிங்கிள்டு. ஆனால் இந்த கோத்திரத்தை நம்ம வந்து முக்கியமாக வைக்கிறத விட நமக்கு ஒரு ஆசை, சரி இந்த கோத்திரம் வந்து நான் நல்லபடியாக இருந்திருக்கேன் அப்படின்னு நினச்சா அவன் தான் கெட்டு போனான்னு பார்க்கும்போது அவன் எந்த கோத்திரம்னு செய்யலை, அவன் தெரியலை. தெரியாத பட்சத்தில் வந்து அப்போ அவன் எந்த கோத்திரம் இருக்கிறான் கோத்திரம் இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் இந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அவன் தன்னைத்தானே அழிச்சுக்கிறேன். அப்படி அழிக்கும்போது சரி டோட்டலாக ஒரு கூட்டம் அசுத்த விஷயம் வந்துட்டு வந்து ஸ்டோரேஜ் ஆகி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வரும். நான் வந்து அந்த உலகத்தாளன்னு அவன் யார் சொல்லுவார், நான் வந்து அந்த உலகத்தாளன்னு விசாரிச்சுதேன்னு சொல்லிட்டேன். எல்லாத்தையும் பாருங்க ஏசப்பாட்டே போய் சொல்லிட்டேன், பாரு இது எனக்குரியது என்ன. அப்போ அவன் ஆண்டவரையே ஆட்டி படைச்சவன் அது மனுஷனை சும்மா விடுவானா. அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈரானில் இருக்கிற அந்த கொமேனின்னு சொல்கிறாங்க, அது ஃபுல் பேர் வந்து எனக்கு மனசில் நிற்கலை, உதய கொமேனி என்னமோ சொல்லி சொல்கிறாங்க. அவன் வந்து மத தலைவர், அப்புறம் என்கிட்ட தளபதியாக அவன் நாட்டின் தலைவராக அப்படின்னு தெரியலை. அவனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன செஞ்சாங்கன்னா அவனை வந்து இப்போ யாரை தூக்குனாங்க, நமக்கு ஒரு ரெட்டை கோபுரத்தை இது பண்ணாங்க இல்லையா ஒருத்தர், ஒசாமாவை தூக்குனாங்க இல்லையா. அந்த மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான்னா இது அவனை தூக்குன மாதிரி இப்போ அவனை தூக்கணுங்கிற முடிவில் தான் யார் இருக்கா, ட்ரம்ப் இருக்க. எதுக்கு அப்படின்னா வெனிசுலான்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்குள்ளே ஒரு இப்போ இந்தியாவுக்குள்ளே ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த வெனிசுலா இப்போ தான் கைது பண்ணானுங்க, கைது ஜெயிலில் அடிச்சிட்டாங்க, பேர் நல்ல பேர். அவனை என்ன செஞ்சிட்டான்னா அவன் கையால் மாற்றி விட்டான். யார், ஈரானில் இருக்கிறவன். ஈரானுக்கு இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு லிங்க் இருக்குன்னு வச்சுங்க, மோடிச்சுமா இருப்பானே. அப்போ இங்கே இருக்கிற ஸ்டாலின் என்ன செஞ்சிட்டேன், தூக்கி கொண்டு ஜெயில விட்டான். இதுதான் காரியம். அப்போ இவ்வளோ தூரம் வந்து ஊடுருவிட்டான்ல, அப்போ ஒன்றும் பேசக்கூடாது, திரும்ப எங்கெல்லாம் லிங்க் இருக்குன்னு தெரியாது. அப்போ அமெரிக்காவுக்கு நாசகார கும்பலை அனுப்புறதுக்கு எளிதாக இருக்கிறது. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஈரானை தாக்குறது, அங்கே வந்து ஜனங்களை அழிக்கிறது அப்படி நோக்கம் இல்லை. சேனல் வந்து என்னெல்லாமே சொல்லுது. பட் ஆனால் அந்த கொமேனி தான் சரி மூல காரணம். யார் மாதிரி இந்த ஒசாமா பின் லேடன் மாதிரி இந்த கொமேனி இவனை நம்ம தூக்கிட்டோம்னா இப்போ ஒசாமா பின் லேடன் தூக்கின அப்புறம் இங்கே ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து அடி போடுறாங்க வேற ஒன்று. அப்படி இருக்கும்போது இப்போ சண்டை நடக்கதான் செய்யும், ரைட்டா, சண்டை நடக்கும், எல்லாமே வரும். ஆனால் இந்த காரியங்கள் வந்து நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய வேதத்தோடு ஒப்பிடணும். இப்போ அமெரிக்கா வந்து டோட்டலாக ஆண்டவரை சார்ந்து கொள்ளக்கூடிய நாடு கிடையாது. ஆனால் தானியல் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொம்பு 2 கொம்பு முளைச்சிச்சு அப்படிலாம் பார்ப்போம் இல்லையா, அதை பார்க்குறோமா. தானியல் இது 8வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன், இதோ 2 கொம்புகளை உள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது. அந்த 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளாய் இருந்தது. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்தெலும்பிற்று. ஆமாம், இந்த ஆட்டுக்கடா கொம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லமை உள்ள ராஜ்யம். இதை வந்து ஒரே ராஜ்யத்துக்கு வந்து பொருத்தி நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தரிசனத்தில் வந்து ஊழாய் அப்படின்னு சொல்லுவார். அந்த நாட்களை நடந்து நிறைவேறின ஒரு தானியல் இப்போ தீர்க்க தரிசனம் நிறைய இடங்களில் வந்து நிறைவேறினாலும் கூட திரும்ப திரும்ப நிகழ்கிற காரியங்களாக இருக்கலாம். இது இந்த முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தான் சொல்ல முடியாது.
அப்போ கொம்பும் போது பார்த்திங்கன்னா ராஜ்யம். இப்போ 2 கொம்பு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், அமெரிக்காவையும் ஈரானையும் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இதுதான் நிகழும் கிடையாது, இதுதான் நிகழ்ந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது. எப்போ வந்து கொம்பு எழும்போது அப்போ என்ன செய்யுது, என்ன நடக்குதுன்னா பலமுள்ள ஒரு ராஜ்யம் வந்து எழும்புது. இப்போ அமெரிக்கா வந்து இப்போ என்ன செய்யுது, பெரிய லெவலில் இருக்குது. சரியா, அவன் சொல்கிற எல்லா இந்த இராணுவத்துடைய தளவாடங்களை பார்த்தா நமக்கே வந்து பிரமிப்பாக இருக்குது. ஈரான் என்ன சொல்கிறான்னா, என்கிட்ட இப்படி இருக்குன்னு சொல்லி நான் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல, எனக்கு இருக்கிற மாதிரி சொன்னால் அவன் என்னத்தான் சொல்லுவேன், எங்களுடைய பிஸ்டல் வச்சுருக்கேன், AK-47 வேணால் நாங்கள் கையை வச்சுருக்கோம், சுடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஆனால் அந்த லெவலுக்கு என்ன செய்யலை, இங்கே இல்லை. அப்போ இங்கே வந்து இப்போ 2 கொம்பு இருக்குது அப்படி பார்க்கும்போது இனிமேல் நடக்கலாம். 2 பெரிய சாம்ராஜ்யம் என்ன செய்ய மோதலாம். இப்போ யார் மோதலாம், அவன் பேர் என்ன, புடின் மோதலாம். அப்படிங்கும்போது 2 பெரிய சாம்ராஜ்யம். ஆனால் 2 பெரிய சாம்ராஜ்யம் மோதனால எவனா ஒருத்தி வந்து அதோட விஷயம் வல்லமையாக இருக்கணும். இதை நம்ம அந்த இந்த வேதத்தில் இருக்கிறது அதை ஒப்பிட்டு நம்ம பார்க்க கற்றுக்கிறோம். இதுதான் நடந்திருக்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வல்லமையாக யார் இருக்கிறா, அமெரிக்கா வந்து இருக்கிறேன். இவன் என்ன செய்கிறேன், கொஞ்சம் நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் 2 கொம்பு 2 வந்து பலமுள்ள ஒரு இருக்குது. இல்லை இதே மாதிரி பலமுள்ள ராஜ்யம் 2 எழுமணி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யார் வரணும், புடின் வரணும். இவனுக்கு சப்போர்ட்டாக புடின் வந்தால் என்ன நடக்கும், அங்கே ஒரு யுத்தம் நடக்கும். அப்படித்தானே. 5 வருதுங்களே, 8:5. நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. ஆமாம், இது வந்து மேற்கேன்னு சொல்லியிருக்காங்க. கர்த்தர் வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக மேற்கு திசையிலேருந்து வந்து எழுந்து வருவேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆகும்போது அமெரிக்காக்காரன் எந்த திசையில் இருக்கேன் அப்படி அதை நம்ம வாசிக்கும் போது, நம்ம பார்க்கும்போது, இந்த உலகத்தின் காரியங்களை பார்க்கும்போது அவன் ஒரு வல்லமையான ஆளாக வந்து எழுதி வரேன். அவனுக்கு ஒரு விசேஷித்த கொம்பு இருக்குன்னு பார்க்கும்போது அவன் எல்லாத்தையும் காட்டில் நினைச்சிருக்கான், பலமுள்ள ஒரு ஸ்டேஜில் இருக்கிறான். அப்படி நம்ம சொன்னேன், இந்த வேதத்தை ஒப்பிட்டு நம்ம வந்து படிக்க கற்றுக்கிறோம். ஒரு தரிசனம் வந்து மாறாது அப்படின்னு சொல்லும்போது மேற்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே மேற்க என்ன இருக்குது, இது நம்ம சரித்திர சம்பந்தம் பார்க்கும்போது எந்தெந்த லெவலுக்கு வந்து தானியர் வந்து எழுதி வச்சாரு அப்படின்னு பார்ப்போம். பார்க்கும்போது இப்போ நடக்கிற காரியங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு விசேஷித்த கொம்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம், அப்போ இது வந்து ஒரு தவறான ஒரு உபதேசமா அப்படின்னு சொல்லி அந்த லெவலுக்கு நம்ம போயிடக்கூடாது. என்ன இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது இப்போ ஒன்று நடக்குது, அப்போ இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படிங்கும்போது நம்ம எங்கே போகணும், ஆண்டவருடைய வருகை சீக்கிரம். ஆண்டவருடைய வருகை என்ன சொல்கிறார், அவர் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் பார்ப்பீங்க, அப்படி பார்க்கும்போதே சரி நீங்கள் பயப்படாதீங்க, ஆண்டவர் வருவார், வர்றதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருங்க. ஆயத்தமாக இருக்கிறது காரியங்களை வந்து சொல்கிறார். அப்போ இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இவன் வந்து ஆளுகை செய்வானா, இல்லை இவன் வந்து ஆளுகை செய்வானா, எவன் அந்தி கிறிஸ்துவாக வருவேன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் யார் வல்லமையாக இருக்கிறா அப்படிங்கும்போது ஒரு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளில் வந்து 2 பிரிவாக வச்சுன்னு பிரியணும். பிரிஞ்சது அது 3 பேர் செலக்ட் ஆகணும். அதில் ஒரு தெரிசனா ஸ்பெஷலாக இந்த விசேஷித்த கொம்பு அப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம உள்ளே போகும்போது நம்ம அதை பார்த்து நம்ம வந்து படிப்போம். அப்போ இன்றைக்கி நடக்கிற காரியங்கள் வந்து பார்க்கும்போது யாராக இருக்கலாம், ட்ரம்ப்பு அந்தி கிறிஸ்துவா இருக்கலாம், சரியா, புடின் அந்தி கிறிஸ்துவா வரலாம். ஒருத்தர் கொத்திக்கிறேன், கொத்துனாலும் அந்த டைம் அந்த வேலை வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கும்போது அந்த வலு சர்ப்பம், கள்ளத்தீர்க்கதரிசி, மிருகம் அப்படி 3 பேர் வரணும் இல்லையா. அப்போ 3 பேர் வரும்போது பார்த்திங்கன்னா மிருகம் அப்படின்னு பார்க்கும்போது இயந்திரத்தை ஏஐ ChatGPT அப்படி பார்க்கும்போது இப்போ அந்த லெவலில் யார் இருக்கிறா, எலான் மஸ்க். அப்போ வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. எல்லாத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய அடக்கக்கூடிய ஒரு நிலைமையில் யார் இருக்கிறா, அமெரிக்கா இருக்கேன், புடின் இருக்கேன், 2 பேரில் ஒரு ஆள் வலு சர்ப்பமாக வரக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது. தீர்க்கதரிசி மிருகத்தை அனுப்பிட்டோம். தீர்க்கதரிசின்னு பார்க்கும்போது இந்த என்ன சொல்கிறது, பிஸ்னஸ் இதில் வந்து நிறையா வந்து டெவலப் பண்ண ஒரு ஆளாக இருக்கேன். அப்படின்போது பார்த்திங்கன்னா அவன் சீனாக்காரன் இருக்கேன், இன்றைக்கி வந்து அவன் டாப்பில் இருக்கேன். இந்த படைபலம் இராணுவ படை இது இருக்குதா இல்லையான்னு சொல்லி வெளிப்படையாக இல்லை. அப்போ யார் வேணாலும் எந்த பக்கமாக அது வரலாம். ஆனால் இந்த இடத்துல தான் இருந்து வரணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அது எந்த திசையில் இருக்குது அப்படின்னு நம்ம அனுமானிக்கலாம். ஆனால் இவங்க தான் அப்படிங்கிறது ஆண்டவர் சொல்ல வெளிப்படுத்தலாம். இதைத்தான் நம்ம கவனிக்கணும்.
இதைத்தான் சொல்லியிருக்கிறாரு. ஒரு 144,000 அப்படின்னா இதைத்தான் சொல்லியிருக்காரு சொல்லி எனக்கு பிடிச்ச மொசலுக்கு 3.25 அப்படின்னு சொல்லி போட்டோம். 144,000ன்றது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் வந்துட்டு போட்டோம். ஆனால் நமக்கு வந்து அதை சாதிச்சு சொல்லும்போது இப்போ தவறான ஒரு போதகமாக போய் இப்போ அதை நம்ம வந்து தவறான போதகம்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம வந்து சொல்கிறோம். இந்த விசேஷித்த கொம்பை வந்து நம்ம வந்து இப்படி சொல்லிட்டோமே அப்படி நினைக்கக்கூடாது. நம்ம புரிஞ்சு படிக்கிறத விட நம்ம இங்கே நடக்கிற காரியங்களை சொன்னால் இழையாடுகிற வேதம். அப்போ நமக்கு படிக்கிறது இங்கே நாட்டில் நடக்கிறது வந்து நம்ம தெரிந்து கொள்ளும்போது தான் நமக்கு என்ன செய்யும், அதோடைய உத்வேகமான நமக்கு கிடைச்சி கர்த்தருக்குள்ளே வந்து இன்னும் வந்து பின்னி பிணையக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சிங்க. அதை கற்றுக் கொடுக்கும். எதுக்கு ஒரு நாட்டை பற்றி படிக்கிறோம், ஒரு கிராமத்தை பற்றி படிக்கிறோம், ஒரு பட்டணத்தை பற்றி படிக்கிறோம், அந்த பட்டணம் ஏன் இன்னைக்கு இருக்குதுங்கிற பற்றி படிக்கிறோன்னா, ஆஹா இதெல்லாம் கர்த்தர் வந்து நமக்கு செஞ்சுருக்காரு, வச்சிருக்கிறாரு, இப்படியெல்லாம் நடத்தியிருக்கிறாரு. இந்த வசனத்தை தொடர்பில் பார்க்கும்போது இதெல்லாம் சொல்லாமல் ஒரு செய்யலை, சொல்லாமல் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்யாத தேவன் இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு ஆண்டவர் இப்படி என்னை பண்ணிட்டாரு, ஆண்டவர் நினச்சிருந்தா என்ன செஞ்சுருக்கலாம், எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ரைட்டா. அப்போ எந்த காரியம் வந்து வேதத்தில் வந்து சொல்லிக்கும் போது ஒரு மனுஷனை படைச்சா எனக்கு வந்து அந்த காரியங்களை குறித்து சொல்லாமல் இருப்பாரா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ வேதத்தில் வந்து நம்ம புரிஞ்சு படிக்கும்போது ஆண்டவரோட இணைந்து பயணிக்கும் போது நல்லா தெரிஞ்சுக்கிறம்போது பார்த்திங்கன்னா நம்ம இடது புறம் வலது புறமும் விலகாத படிக்க ஆண்டவர் சன்னிதானத்தில் போய் சேர்ந்துடும். சரியா? அப்போ தொடர்புபடுத்தி படிக்கிற வசனங்கள் எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து எந்த காரியத்தையும் சொல்லி செய்கிற தேவன். எதுக்காக சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவன் செய்கிற பாவத்து நிமித்தம் சொல்லி செய்கிறாரு. 28:48 எரேமியா 21:14 படிச்சு எது படிச்சிங்க? 21:20 படித்தேன். 27 எரேமியா 20 படிச்சிங்க. எரேமியா 7:20 படிச்சிருக்கீங்க. எரேமியா 29 யுத்தம் படிச்சிட்டிங்க. 21:14 படிச்சிட்டிங்களா? எரேமியா 21:14 நான் உங்கள் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாய் உங்களை விசாரிப்பேன், நான் அதன் காட்டிலே தீ கொளுத்துவேன், அது அதை சுற்றிலும் உள்ள யாவையும் பட்சிக்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமாம், தீ கொளுத்துவேன் அப்படிங்கிறார். இன்றைக்கி என்ன யுத்தத்தில் என்ன நடக்குது? டம்முன்னு போட்டால் இப்போ அணு ஆயுத கப்பல் 70 கப்பல் உள்ளே வச்சுருக்குறாங்க. அது என்னமோ அணுவுலேயே என்ன செய்யுதான், ரன் பண்ணுதான். அப்போ ஒன்றை போட்டானா சோழி முடிஞ்சிச்சு. இவன் ஈரான்காரன்னு வந்து அணுகுண்டு தயாரிப்பில் வந்து ஈடுபட்டிருக்கேன். அதில் வந்து இவங்க போட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டானே. யார்? அமெரிக்காக்காரன். படித்தோமா விசேஷத்தை கொம்பு அடங்காமல் கிடுங்கன்னு தெரியுது அப்படின்னு. அப்போ இவன் அணுகுண்டை வந்து தயாரித்தேன், அமெரிக்காக்காரையை வந்து அதை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன், தீ கொளுத்துனேன். இவன் தீ கொளுக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன், ஆனால் அமெரிக்காக்காரனை கொண்டு தீ கொளுத்தி அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டது யாருடைய செயல்? ஆண்டவருடைய செயல். ஆண்டவருடைய வேலை இன்னும் வரலை. ஈரான் கையில் தான், அது ஈரான் கொமேனி கையில் தான் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணும்னா அதை அனுமதிச்சிருக்கிறார். இந்த உலகத்தை வந்து அழிக்கணும் அப்படின்னா இந்த உலகம் வந்து இவனு இங்கே உள்ளவரையால் அழிக்கப்படுகிறதுக்கு ஆண்டவர் செயலை ஒப்பு கொடுக்கலாம். அவருடைய வேலை வரும்போது 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு தான் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா, புதிய வானம் புதிய பூமி. 1/3 பங்கு தான் அழியுது. ஆண்டவர் வந்து 1000 வருஷ அரசாட்சி செய்யும்போது இது சீர்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. இந்த உலகத்திலேயே அந்த சீர்படுத்தின இந்த உலகத்திலே ஆண்டவர் வந்து நம்ம செய்கிறாரு. அவர் ராஜாவாக இருக்க போகிறாரு. நம்ம என்ன செய்ய போகிறோம்? இளவரசிகளாக ராஜாதிக்கு பிள்ளைகளாக நம்ம செய்கிறோம். இந்த உலகத்தை வந்து ஆளுகை செய்ய போகிறோம். இந்த உலகத்தில் 1000 வருஷ அரசாட்சி நம்ம ஆளுகை செய்யும்போது இந்த உலகத்தில் வந்து கைவிடப்பட்டவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து தேவனுடைய ஏசப்பாவுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவங்களுக்கு கொடுக்கப்படும் வேத வல்லுநர் சொல்கிறாங்க. இதை நம்ம வந்து வசனங்களை வந்து நம்ம தேடி ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆராய்க்கலாம். நம்ம இந்த பூமியில தான் ஆட்சி செய்வோம். இந்த பூமி வந்து டோட்டலாக அழிந்து போகாது. ஆண்டவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ இங்கே வந்து அந்தி கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறேன், ஆளுகை செய்கிறேன், ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னா 1 பங்கு பகிரங்க வரையில் வந்து செய்கிறாரு. என்னை குத்தினவர் நோக்கி பார்ப்பாருன்னு சொல்லிட்டு அப்போ வந்து இறங்கி வந்து அவரை வந்து ஏற்று அந்த 3.5 வருஷ காலம் வந்து பார்த்திங்கன்னா அந்தி கிறிஸ்துனுடைய வலதுகை தான் சொல்கிறாங்க. அதுதான் நமக்கு முக்கிய எவிடன்ஸு. வலதுகையா இடதுகையா விஷயம் அது நெத்தி அப்படிங்கிறாங்க. அந்த லாஸ்ட் எண்டு வந்து நெத்தி வலதுகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவனுடையது. சில வேதம் ஒன்று சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து வேதத்தில் எல்லாம் இருக்கிறதுனால அவனுக்கு அதான் தெரியும், எப்படி கொண்டு வரான்னு நமக்கே தெரியாது. ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க, ஆஸ்திரேலியன் கிடையாது. இன்றைக்கி நம்ம இந்திய தேசத்துலேருந்து நம்ம போகிறோம்னா நமக்கு காலில் அது இடது காலம் வலது காலத்தில் சிப்பை மாட்டி விட்ருவாங்க. இப்போ நான் எங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஆஸ்திரேலியாக்காரங்களுக்கு வந்து
எங்கே போகிறேன் ஏது போகிறேன் அவங்களுக்கு நான் அடிமை மாதிரி. அப்போ அந்த கிறிஸ்டின் காலங்கள் வரும்போது எல்லார் தலையிலையுமே கையிலையும் அது என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா ஜிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஜிப்பை வச்சு என்ன பண்ணுறது நம்மளுடைய நடவடிக்கைகளை அறிந்து கொள்கிற ஒரு உலக லெவல் வந்து அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அவன் கிறிஸ்தவனுங்கிறது இப்போ நம்ம இருக்கிறேன் நம்ம கிறிஸ்தவனு சொல்லாமல் எல்லோரும் சொல்லிடுறானுங்க. அப்போ அது எப்படியோ கர்த்தர் வெளிப்படையாக வந்து காண்பிக்கிற நாட்கள் வச்சுருக்காங்க. அப்போ அதில் வந்து நான் வைராக்கியம் இருக்கிறேன். அது சாவை தேடியும் சாவு வராது இருக்குது. அந்த நாட்களை வந்து நான் சாக நினச்சா கூட சாக முடியாத ஒரு காலம் சாவு. அப்போ வந்து அந்த 3 வருஷத்துலேருந்து சாவே கிடையாது. அப்போ 3 வருஷத்தின் முடிவு எண்டு நாள் கணக்கு கரெக்டாக அந்த நாள் நேரத்தை குறித்து வச்சு ஆண்டவர் வரதை குறித்து வச்சு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து பகிரங்கமாக ஒலிவ மலையில் வந்து இறங்குவார். இன்றைக்கி ஆயத்தமாக இருக்குது 2 படம் இருந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. வசனத்தில் வர ஒலிவ மலையில் வந்து அவர் இறங்கணும் ரைட்டா. அப்போ ஒலிவ மலையில் வந்து இறங்கி என்ன செய்வார், அங்கே இருக்கிற ஆட்கள் என்ன செஞ்சிருவார், கூட்டிகிட்டு போயிடுவார். லாஸ்ட் அதாவது 3வது வருகை பிறப்பு, 2வது ரகசிய வருகை, 2வது வருகை சொல்லுவாங்க. வேதத்தின்படி வந்து பகிரங்க வருகை தான் 2வது. 1 பிறப்பு, 2வது பகிரங்க வருகை. இந்த ரகசிய வருகை வந்து நிறைய பேர் என்ன மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. இதுதான் ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்கிற இந்த காலங்கள் தான் இது வந்து ரகசிய 1000 வருஷ அரசாட்சியின் காலம்னு சொல்லுவாங்க. அப்புறம் பகிரங்க வரையே கிடையாது. இப்படி ரொட்டின்னு நம்ம இதில் பரலோகராஜ்யன்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருக்குது. நம்ம வேதத்தின்படி போவோம். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கூட்டிகிட்டு போயிடார். கூட்டிகிட்டு போயிட்டு அப்போ என்ன பண்ணுவாருன்னா இந்த அசுத்தாவிகள்லாம் இருந்துச்சு இல்லையா, அந்த 7 வருஷம் ஆழ்த்து விட்ருப்பார் நல்லா இஷ்டத்துக்கு ஆடியா. சரி வேத வல்லுநர் சொல்கிறாங்கன்னா இந்த முருகன் பிள்ளையாரெல்லாம் அதே சொந்த உருவத்தில் வந்து என்ன செய்வாங்க. ஆமாம், இந்த மீனாட்சியை கும்பிட்டேன்னு நீ அவன் வீட்டுக்கே வந்துடுவான் மீனாட்சி அம்மன். அப்படி வரக்கூடிய காலம் சொல்கிறாங்க, நம்ம வேதத்தில் வந்து சொல்லப்படுதா. அப்போ அப்படி போகும்போது அதில் வந்து மனம் திரும்பாத ஒரு கூட்டம் வந்து இருக்கும், கீழே இருக்கும். அப்போ நம்மளுமே கூட்டிகிட்டு போயிட்டார். ரகசியம் ஆண்டவர் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாம் மறுவப்படுவோம். அப்போ நம்ம மத்திய ஆகாயத்திலேயே இருப்போம். மத்திய ஆகாயத்தில் வந்து அவங்க வராங்க, நம்ம இருப்போமா அப்படிங்கிறது தெரியல. மத்திய ஆகாயத்தில் ஒரு கூப்பிட்றாரு, நம்ம சந்திக்க போகிறோம். அப்படி நம்ம எங்கே வச்சுருப்பாருன்னு தெரியல. மத்திய ஆகாயத்தில் இருப்பாங்கன்னு வேத வல்லுநர் சொல்கிறாங்க. வேதத்தில் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். அப்படி இருக்கும்போது பகிரங்க இருக்கிற ஆட்களையும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. கூட்டிகிட்டு வந்த பிறகு என்ன பண்ணுவாருன்னு சொன்னால் இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த 7 வருஷம் வந்து வலு சர்ப்பம், மிருகம், கள்ளத்திரிச்சு 3 என்ன செஞ்சுருவார், கட்டி போட்டு உள்ளே போட்டுருவார். 1000 வருஷம் எடுத்துருவார். சங்கிலில் தூதுன்னு கட்டி போடுறான்னா அது அழகாக இருக்குமே. 1000 வருஷம் வெளிப்படுத்தல. இல்லை 20 2 பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலி சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அந்த ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டார். ஆமாம், என்ன பண்ணிடுவார், உள்ளே போட்டு விட்டுருவார். உள்ளே போட்டு விட்டு போகிறதே இந்த பூமியில் இது ஒரு வேத வல்லுநங்கிறது எப்படி வேணாலும் நடக்கலாம். இங்கே நடக்குதா இல்லை அப்புறம் நடக்குதா அப்படின்னு நம்ம எப்படி வேணாலும் நடக்கலாம். இப்படி தான் நடக்கும்னு சொல்லி நம்ம வந்து அனுமானிக்க முடியாது. இதை நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். நல்ல விஷயங்களை எடுத்துக்கிடலாம். இப்போ நமக்கு வந்து 1000 வருஷம் ஆட்சி இங்கே இருக்குது, அவங்க வந்து இங்கே இருக்கிறாங்க, யார் கைவிடப்பட்டவங்கலாம் இங்கே இருக்கிறாங்க. அது எப்படி வருஷத்தவங்க வந்து எடுத்துகிட்டு அப்புறம் கைவிடப்பட்டவங்க இங்கே இருப்பாங்க, நமக்கு அவங்களுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கும் அப்படின்லாம் ஒரு கேள்வி வைக்கும்போது நம்ம ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். அவங்க ஒரு வர வாய்ப்பு தானே, ஆண்டவரை பார்த்து மனம் திரும்பி ரசிக்கப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே, அதை நம்ம ஏற்றுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அது இப்படி நம்ம தான் 1000 வருஷம் அரசாட்சி ஆளுகை செய்யணும், அவங்க எப்படி நம்ம அதுக்குள்ளே வர முடியும். அப்படி நமக்குன்னு ஒரு தனி பங்களா அங்கெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்தலம் வச்சுருந்தா இருக்கும் டோட்டல் உலகத்தில். எப்படி வேணால் இப்போ நம்மளை திருப்திப்படுத்துறதுக்கு இப்போ நம்மளே சாணம் படிக்க போகிறோம், நம்ம சொல்கிற பிள்ளைங்கள ஒரு குரூப் அதில் சொல்கிறோம்
நீ இங்கே வரல, எங்ககிட்ட வரல, உனக்கு இது கிடையாது நம்ம சொல்லி சொல்கிறோம்ல. அதான் அங்கே தான் இருக்கிறேன். அங்கே இருக்கிற பிள்ளைங்களை சார் தனித்துவமாக எடுத்து பேசுகிறோம், ஒரு கேர் எடுத்தாங்க, நம்ம ஸ்டெப் எடுக்கிறோம் இல்லையா. அது மாதிரி ஒரு சில வேத வல்லுநர் வந்து சொல்லி சொல்கிறாங்க. நான் நல்ல கருத்து தான், எடுத்துக்கலாம். இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி யாருடைய கருத்தில் பேச முடியாது, எடுக்க முடியாது. வேதத்தில் அப்படிலாம் சொல்ல கிளியர் கட்டாக நமக்கு சொல்ல 1/2 வருஷம் இருக்குது. பிசாசு டைம் பார்த்துக்கோங்க. பிசாசு என்ன சொல்கிறாங்க, கட்டி வச்சுறாரு 1000 வருஷம், நம்மள செய்கிறாரு, ஆளுகை செய்கிறாரு. ஆளுகை செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த உலகம் அப்படியே தான் இருக்கும். இந்த உலகம் வந்து அழியாது. இந்த உலகத்தை வந்து ஆண்டவர் என்ன செஞ்சிடும் பார்த்திங்கன்னா, நமக்கு எங்கே படிக்கிறேன், என்ன படிக்கிறேன், ஏசாயாவிலையா, எந்த ஒரு தீமையும் காணப்படாது. இயேசு கிறிஸ்து வந்து இங்கே வந்து ஆளுகை எப்படிப்பட்டதாக இருக்கும். ஏசாயா டைம் பார்த்துக்கோங்க, கடவுள்னு ஓடி வந்துருக்கு. ஏசாயா இல்லை 14 இல்லை, 1000 வருஷம். எடுத்துங்களா? இது 35 வந்து 9 வருஷம். 35:9. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது, மீட்கப்பட்டவர்கள் அதில் நடப்பார்கள். சிங்கம் புல்லை தின்னு ஆட்டுக்குட்டியும் சிங்கம் ஒன்றா மேயும். சங்கீதத்தில் இருக்கா? சங்கீதத்தில் விவசாயம் வரும், ஆட்டுக்குட்டி அது ஒன்றா வரும். 11 விவசாயம் 6, 7, 8 வருஷம். 11, 9, அந்த 11 6லேருந்து 9 வருஷம். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டு உரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை. பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து இங்கே அரசு ஆகும்போது அவர் நன்மை செய்கிற தேவன், பிசாசிங்க இல்லையா,
அப்போ டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியானது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் இருக்கிறதுனால இது ஒரு குட்டி பரலோகம் மாதிரி என்ன செய்யணும், குட்டி பரலோகம் மாதிரி என்ன செய்யணும், நமக்கு வந்து இந்த உலகமே வந்து இருக்குன்னு சொல்லி வேத வல்லுநர்கள் வந்து சொல்லி சொல்கிறாங்க. இதாத்த வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, அது எப்படி துன்மார்க்கரும் நம்ம வந்து ஒன்றா இருக்க முடியாது, அதனால் 1000 வருஷம் அரசாட்சியே கிடையாது, நம்ம பரலோகத்தில் கூடிய வாழ்க்கை தான். அப்போ பரலோகத்தில் வந்து ஆடு மாடெல்லாம் இல்லை அவங்க மண்ணாக போயிடுவாங்க இல்லையா அப்படின்னு ஒரு குரூப் வாதிடுறாங்க. ஏதோ நமக்கு நன்மையானது எடுத்துக்கலாம். என்ன நன்மையான நம்ம அனுபவிக்கிற கைவிடப்பட்டவங்க கூட என்ன செஞ்சுக்கலாம், அனுபவிச்சு அப்போயே தான் பரலோகத்துக்கு வரட்டும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து மனுஷெல்லாம் ஏதோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். கர்த்தர் வந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிற தேவன். அப்போ கைவிடப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளை எடுக்கிற தேவனாக தான் நல்லது தானே. எப்படி ஆகிடும் அவங்களுக்கு நரகத்துக்கு தப்பு வைக்க அவங்களுக்கு ஒரு வழி இருக்குது. அதுலேயுமே வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு குரூப் இருந்தது. அப்போ என்ன நடக்கும், இந்த அர்மகதான் யுத்தம். இந்த அர்மகதான் யுத்தம் நடக்கும்போது நம்ம எங்கே போயிடுவோம், மேலே கொண்டுட்டு போயிடுவாங்க. நம்ம 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்ச உடனே நம்ம மேலே கொண்டுட்டு போயிடுவாங்க. அரசாட்சி முடிஞ்ச உடனே அர்மகதான் யுத்தம் வந்து வானத்தில் தான் நடக்கும். இஸ்ரேலில் வந்து அர்மகதான் ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எங்கேயே ஸ்டார்ட் ஆகும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே ஸ்டார்ட் ஆகும்போது என்ன செய்கிறார், ஆண்டவர் தான் வந்து டைரெக்டாக என்ன செய்கிறாரு, பிசாசு நீங்கள் உள்ளவங்களை என்ன செஞ்சிடான் ஆட்களை சேர்த்து. அப்போ ஆண்டவர் வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு குரூப் இங்கே இருந்துக்கிட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் இருப்பாங்க. இந்த உலகத்தை அழிக்கிற வரைக்கும் ஒரு குரூப் என்ன செய்வாங்க, உலகத்தில் ஆண்டவர் எதிர்த்து ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. பிசாசை ஏற்றுக்கொண்டவர்கள் டோட்டல் கரப்ஷன் ஆனவங்க. நம்மளை எடுத்துக்கொண்ட பிறகு இல்லை 1000 வருஷம் அரசாட்சி நடந்த பிறகு இந்த ரட்சிப்புக்கு ஒரு வழி இல்லாத ஒரு காலங்களாக இருக்கும். ஆண்டவர் வந்துடுவார், நம்மளும் போயிடுவோம், பரிசுத்தமாக இருப்போம், கிரியை செய்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட காலங்கள் இருக்கும்போது டோட்டலாக வந்து பிசாசையும் இங்கே இருக்கிற ஆட்கள் செய்கிறார், டோட்டலாக சங்கரிக்கிறது கடைசி அருமகதான் இருக்கும். அது நம்ம இருக்க மாட்டோம். அப்போ முடித்த பிறகு என்ன செய்கிறாருன்னா புதிய வானம் நியாயத்தீர்ப்புக்கு பிறகுதான் புதிய வானம். அது கூட நான் பார்த்து சொல்கிறேன். நியாயத்தீர்ப்பு நாளுக்கு பிறகு நம்ம பரலோக ராஜ்யத்தில் இருப்போம். புதிய வானம் புதிய பூமி எப்போ உண்டாகும் நம்ம பார்த்து சொல்கிறேன். அப்படி இப்படி சில கருத்துக்கள் வந்து ஒன்று இருக்குது. நமக்கு ஏற்புடையதான் பார்க்கும்போது நம்ம அதை படிக்கும்போது ஒரு லெவலுக்கு ஆண்டவர் ஒரு அவுட்லைன் காமிக்கிறாரு. அதை நம்ம மனுஷனை வந்து புரிஞ்சுக்கிறோம். இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் பரிசுத்தத்தில் வந்து கரை திரையற்றவர்களை பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன செய்யணும், என்ன உண்டு, 1,44,000 இவர்களே அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற போது நம்ம அதை புரிஞ்சுக்கணும். கரை திரையற்றது யூதா என்ன சொல்கிறாரு, கரை திரையற்ற விசுவாசம் அவர் நல்லா சொல்லுவார். கரை தரையற்ற இவர்களை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே அதை பார்த்தோம். யூதா வந்து நல்லா சொல்லுவார், கரை திரையற்ற விசுவாசம். அன்பின் விருதுகள் கரையாது இல்லை, கரை தரையற்ற வலுவாத விசுவாசம் ஒரு நல்ல வார்த்தை. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரங்களை வெறுத்து தள்ளுங்கள், வலுவாதபடி உங்களை காக்கவும். ஒரு நிமிஷம், 21 வாசிங்க, 20 வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். உண்டாவதாக. அப்போ என்ன சொல்ல வர பார்த்தீங்கன்னா, மகா பரிசுத்தமான விசுவாசம், அப்புறம் பரிசுத்த ஆவிக்குள் ஒன்று செய்யணும் ஜெபம், அப்புறம் தேவனுடைய அன்பிலே நம்மளை காத்துக்கொள்ளணும், நித்திய ஜீவனுக்கு எதுவாக விஷயம் இயேசு கிறிஸ்து இரக்கம் பெற காத்திருக்கணும், அப்புறம் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்து என்ன செய்யணும், எல்லாரும் ரசிக்க இரக்கம் பாராட்டணும், அக்கிலிருந்து இழுத்து கொண்டாந்து அவங்கள செய்யணும் ரசிக்கணும். அடுத்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை என்ன செய்யணும்னா வெறுத்து தள்ளணும் அப்படின்னு சொல்ல வராரு. அப்போ மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளணும் பார்க்கும்போது இங்கே என்ன இருக்கும், வெளிப்படுத்தல எனக்கு கடவுடாதவர்கள் இவர்களே அப்படின்னு ஒரு வசனம் வரும்ல, வெளிப்படுத்தல எடுங்க.
பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? காணா இல்லையா? இல்லை, அந்த ஃபோனில் இருக்கிறேன். அது எடுக்காதுல்ல? எடுக்கலாம். எடுக்காது. கரைப்படாத வெளிப்படுத்தின விசேஷம் 14 4 5 ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் படிக்க வரிசையாக படிக்கூடாது, ஏதோ மனசில் வச்சு படிங்க. அப்போ இந்த இதை வந்து அவர் யார் சொல்கிறா? யூதா சொல்கிறார். சரியா? மாம்சத்தில் கரைப்பட்டா வஸ்திரத்தில் வெறுத்து தள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படித்தானே? பிலிப்பியர் 2:15 எப்படி வாசிச்சுருங்க. பிலிப்பியர் 2:15. பிலிப்பியர் 2:15. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு. அப்போ குற்றமற்றவர்கள் மாசற்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு. இப்போ நம்ம ஒரு சில வசனங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? நம்ம மாம்சத்தால் கரைபடாதவர்கள் அப்படி பார்க்கும்போது, நான் வந்து கல்யாணமே பண்ணாதனால நான் மாம்சத்தில் என்ன செய்ய மாட்டேன், கரைபடலை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. மாம்சத்தில் வந்து கரைபடுறது என்னது? இருதயத்தில் வெளிப்படுகிற காம விகாரங்கள் என்ன செய்ய மாம்சத்தை கரைபடும். என்ன சொல்கிறாரு? ஒரு ஸ்திரீயை சேடு பார்த்தேன்னா நான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது, நான் கல்யாணமே பண்ணலை அதனால என்ன செஞ்ச ஆண்டவர் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு தவறான அந்த ஒரு வசனத்தை பிடிச்சி ஒரு பகுதியை பிடிச்சிட்டு எப்போவுமே சொல்ல நாம் எந்த காரியமும் 4 பக்கமும் பார்த்துட்டு இது வந்து இதுக்கு ஒத்து வருது,
ரைட்டா? 1,44,000 என்னை கூட்டிகிட்டு போகாட்டி நம்ம எங்கே கூட்டிகிட்டு போவார்? ஏராளமான திரளான ஜனங்கள் இருக்காங்களா? அப்படி நம்மளை வந்து மனசை தேத்திக்கிறோம். என்ன செய்யணும்? மனசை தேத்திக்கிறேன். திரளான ஜனங்கள் மோசன்னா மோசையின் பாடலை பாடினாங்களா? அது எங்கே இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 7:9 வாசிங்க. 9, 10, 11, 12 வரைக்கும் ஆச்சு. வெளிப்படுத்த 7ல் 9, 10 கூட வாசிங்க. 10, 11, 12 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். வந்து நம்ம என்னோட எண்ணம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். தனித்தனியாக வச்சுருக்கிறாரா, மொத்தமாக வச்சுருக்கிறாரா, ஒன்றா வச்சுருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம போகக்கூடாது. ஏன்னா ஒரு பட்சபாதம் உள்ளவர் அல்ல. என்ன கிஃப்ட் கொடுப்பாரு, விதவிதமாக கொடுப்பாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஜீவா கிரீடத்தை பாருங்க, அழிவில்லாத கிரீடத்தை பாருங்கன்னு. ஏசு சொல்லலை, யார் சொல்லுவாங்க? பேதுரு சொல்லுவார், பவுல் சொல்லுவார். அவங்க அவ்வளோ தூரம் அவங்க மினிஸ்ட்ரி பண்ணாங்க. நம்ம என்ன பண்ணாங்க? அப்படி நம்ம தேதிக்கிறோம். எப்படியா நம்ம பரலோகம் போய் சேரணும். நாம் அவருக்கு சொன்னது, அவங்க வந்து ஆண்டவர் சொன்னதையும் செஞ்சாங்க, சொல்லாததையும் செஞ்சாங்க. நாம் அப்படிலாம் செய்தோமா? திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லை, நத்தி. நம்மளை கூட்டிகிட்டு போகிறதே பெரிய காரியம். சரியா? நம்மளை இப்படி வச்சு வழி நடத்துறதே பெரிய காரியம். அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த இடம் வேணும், இந்த இடம் வேணும்னு நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவருக்கு சித்தமான ஒரு இடம், அவருக்கு விரும்புகிற ஒரு இடம் என்ன, அவர் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். அந்த ஜெபம் நம்ம இருக்கணும். அதுக்காக நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, எல்லாமே செய்யணும். ஆனால் எனக்கு ஒரு விசுவாசம், அவங்க பான வழியாக வார்க்கப்பட்டு போகிறேன், எனக்கு வந்து ஜீவக்கிரீடம் இருக்குன்னு அவர் அப்படி எவ்வளோ பெர்ஃபெக்டாக ஓடி இருக்கிறாரு சொல்கிறாரு. நம்ம எங்கே பெர்ஃபெக்டாக ஓடணும்? அது கிடையாது. நம்ம அவரை சந்திக்கக்கூடிய நிலைமையில் வந்து நம்ம இருக்கிறதே ஒரு பெரிய கிருபை. இது எனக்கு அந்த கிரீடம் வேணும், இந்த கிரீடம் வேணும், எனக்கு நட்சத்திரம் வச்ச கிரீடம் வேணும்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு பிரியமான செய்வார், கொடுப்பாரு. அதே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எத்தனை மணி நேரத்துக்கு வந்தாலும் உனக்கு ஒரே கூலி தாண்டான்னு ஒரே வரியில் முடிச்சுட்டு போயிடுறாரு. அப்படியே நம்ம அந்த வசனங்களை சொல்லணும். அதெல்லாம் பார்த்துட்டு இது நடந்தாலும் சந்தோஷம்தே. பவுல் வாங்கினா நமக்கு சந்தோஷம்தே. நீங்கள் உலகத்திலே இருக்கிறோம், கலெக்டருக்கு படித்து முன்னேறக்குள்ள நல்லா இருக்குது. ஒருவில் படிக்காமல் வீட்டில் உட்காந்துருக்கு. இப்போ அது பண்ணுனது. இப்போ நம்ம நல்லா ஆண்டவருக்குள்ளே நல்லா ஓடி இருந்தால், நமக்கு தாய் தகப்பு நல்லா கீழ்படுத்தினா நம்ம நல்ல ஒரு பாதையை திறந்துருப்போம். நம்ம திட்டங்களை கைவிட்டுருப்போம். நம்ம நல்ல பாதையில் நம்மளே அடைச்சிருப்போம். அதனால மட்டும்தான் நம்ம ஓடுறது கருத்து கிருபை செஞ்சுருக்காரு. நம்மளே செய்யணும், நம்மளே நிதானிக்கணும். அடுத்து அப்படி ஒரு ஜீவ கிரீடம், ஒரு அழிவில்லாத கிரீடம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது என்ன சொல்கிறாங்க? ஜீவ கிரீடம், அழிவில்லாத கிரீடம் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு கிரீடம் வச்சிருக்கலாம். இவங்க சொல்கிறாங்க. இப்போ அவர் சொல்கிறார், இந்த மாசற்ற கிரீடம், நீ அழிவில்லாத கிரீடத்துக்கு பேர் அப்படின்னு சொல்கிறாரு பேதுரு. இவர் என்ன சொல்கிறாரு? வாடாத கிரீடமா இதை ஒன்று சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நான் வந்து இங்கே ஆதாயம் பண்ணினவங்க கண்டிப்பாக அங்கே இருப்பாங்க, அவங்கள நான் பார்த்து சந்தோஷப்படுவேன்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு உருவாக்கி வச்சுருக்கிறாரு. நம்ம யாரை உருவாக்கி வச்சுருக்குறோம்? அவர் சொல்கிற வச்சுருக்காங்க யாருக்கு? நம்மளே நம்ம சிறப்படுத்தி கடை நடத்தி கொண்டு போக முடியல. அப்போ நம்ம நிதானிக்கும் போது நம்ம பரலோகத்தில் அவர் கூட இருக்கணும். நான் இருக்கிற இடத்துல அவர் இருக்கிற இடத்துல நான் இருக்கேன், நான் இருக்கிற இடத்துல இல்லை அவர் இருக்கிற இடத்துல நான் இருக்கணும். அது ஒன்று நமக்கு போதும், ஓடி முடிச்சிடலாம். சரி, இதெல்லாம் நம்ம வந்து தோண்டி துருவி அதை அப்படியே இப்படி ஆக்கணும், அதை பார்க்க வேண்டிய நமக்கு அவசியமே கிடையாது. இது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது எது நமக்கு ஒரு துருபதேசம் மாதிரி இருக்குன்னா இங்கே வந்து நமக்கு என்ன சொல்லுது, இதோட நம்ம வந்து கூட்டிகிட்டு பார்க்கும்போது சரி கல்யாணம் பண்ணாதவங்களாம் அப்படின்னா நான் சரி கல்யாணம் பண்ணிட்டேன் ஆண்டவர் என்ன செய்கிறது? ஆண்டவர் அறியாத கூட கல்யாணம் பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது? அப்போ அது ஒரு விடை இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு? மாம்சீகத்தை வஸ்திரங்களை வெறுத்து தள்ளி கரைபடாத வஸ்திரம் அப்படிங்கும்போது மாம்சீக வஸ்திரம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இருதயத்தில் இருக்குது என்ன செய்ய தீட்டுப்படுத்தும்.
சொல்கிறாரா சொல்லையா இருதயத்தில் எல்லாமே வந்து வருது அதுதான் அவனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம பார்த்தோம். கலாத்தியர் பார்த்தோம், யாக்கோ வருஷமா யாக்கோபு 1:27 வாசிங்க. அவர் என்ன சொல்ல வர்றாரு? கரையை சதமான யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. ஆமாம், மாசில்லாத சுத்தமான பக்தின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் மீறி ஒரு பக்தி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய நடைமுறையில் பார்க்கும்போது இதே மீறி ஒரு பக்தி நமக்கு இருக்கா? இல்லைங்க. மாசில்லாத சுத்தமான பக்தினா நன்மைகளை செய்யணும், ஆண்டவருக்கு பரிசுத்தமாக வாழணும், இதில் எண்ணங்களை நம்ம வந்து நீக்கி போட்டு தேவனுக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறத இந்த இடத்துல வந்து முக்கியம். அப்படிப்பட்டவங்கள 1,44,000 ஒரு கூட்டத்தில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கிடைச்சா நல்லதுதான். இப்போ நமக்கு கலைஞர் 3,000 கொடுத்தாருன்னா கிடைச்சா நல்லது. கிடைக்கல நம்ம என்ன பண்ண போகிறேன்? ஒன்றும் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகணும். ஆனால் படிக்கணும். நம்ம அதுக்காக நம்ம இதெல்லாம் படிக்கக்கூடாது. இது என்ன சொல்ல வர்றாரு, எது சொல்ல வர்றாரு, இந்த வேதவர்கள் என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்ல வராங்க, இதில் இருந்து கடைசின அன்னப்பறைய மாதிரி தண்ணியையும் பாலையும் பிரித்து நம்ம வந்து அறியக்கூடிய ஞானத்தில் என்ன செய்யணும்? வளரணும். உலக நடைமுறையும் பார்க்கணும், நம்மளையும் நிதானிக்கணும். அடுத்து வந்து இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். அப்படியே அது வந்து ஒன்றிணைந்தது தான். அந்த உலகத்தோடு ஒன்றிணைந்தது, வரப்போகிற காலங்களுக்கு கொடுத்து ஒன்றிணைந்தது, ஆண்டவரோடு கூட ஒன்றிணைந்தது, நம்மளோடு ஒன்றிணைந்தது. அப்படிப்பட்ட புஸ்தகத்தில் நம்ம வந்து கலந்து வரும்போது நம்ம சொல்ல இடற மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? ஆமாம், இடற மாட்டோம். எதுக்கு இப்படி தொடர்பு படுத்தி பார்த்து பேசுகிறோம்? கடன்னு வச்சுட்டு இந்த இதுலேருந்து தான் இதுதான்டா இருக்குது, இந்த இதுதான் இருக்குது, இதை படித்தா போதும், இந்த அதிகாரத்தை முடிச்சாச்சு, நீ அடுத்த அதிகாரத்துக்கு போவோங்கிற எண்ணம் நமக்கு வந்து இருக்கக்கூடாது. என்ன சொல்ல வர்றாரு, நாம் என்ன நிலைமையில் இருக்கிறோம், உலகம் என்ன நிலைமையில் இருக்குது, இதில் எந்த வசனங்கள் நம்ம வந்து எடுத்துக்கலாம், இது எந்த வசனத்தில் போதிக்கிறதுக்கு சில வசனங்கள் வந்து நமக்கு இருக்குது. இதெல்லாம் நமக்கு மொத்தத்தில் போய் போதிக்க முடியாது. அவங்க ஆளுக்கு ஒரு சிந்தனையில் இருப்பாங்க. இருந்தாலும் வந்து நம்ம கர்த்தர் வந்து இப்படி நடத்தினாருன்னா நம்ம அவங்களுடைய சிந்தனையை தெளிவுபடுத்துகிற காரியங்களை ஆவியானவரை விளக்குகிறது நம்ம இருக்கிறார். முடிஞ்சா சரி, கர்த்தர் நல்ல சோத்திரம்.